மக்களே உயரமாக இருக்குங்க, அங்கேருந்து ஊற்றுது. என்னங்க கூமப்பட்டி தண்ணி இங்கே வந்து பாருங்க, சர்பத் மாதிரி இருக்குங்க. யூ ஆர் பைக்? அவ்வளோதாங்க ட்ராவல், வேற என்ன? ஹலோ, வேற மாதிரி இருக்குல்ல. போலாம் போனீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் சைடு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தா தஞ்சாவூர் சைடு மாதிரி இருக்குது. மக்களே, நம்மளோட பிளானே பார்த்தீங்கன்னா உல்ட்டா பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி கவாசன் போல் இங்கே துப்ளிகான் அது ஏதோ ஒரு ஃபால்ஸு, அதில் கீழே போடுறேன். அந்த ஒரு ஃபால்ஸுக்கு தான் நம்ம போக போகிறாங்க இன்றைக்கி. ஏன்னா அவங்க சொன்னது என்னென்னா, இந்த மழை பெய்யறதை பார்த்தா எனக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் போகிறது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இங்கேருந்து 66 கிலோமீட்டர் நீங்கள் போக போகிறீங்க. அந்த ஒரு ஃபால்ஸுக்காக தான் நீங்கள் போக போகிறீங்க. அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸை கூட நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட பிளான் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா கனெக்டிவிட்டி ரொம்ப பக்கம் உங்களுக்கு சிபுக்கு. நீங்கள் வந்து இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் வந்து கொஞ்ச நாள் யோசித்து பார்த்தேன். ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து பயணம் பண்ணி அங்கே கவாசன் போய் கவாசனில் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி, அடுத்து ட்ரெக் பண்ணி, சொல்லப்போனால் ட்ரெக் பண்ணி அந்த ஒரு ஃபால்ஸுக்கு போகணும். பட் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஃபால்ஸுங்க. நான் கொஞ்சம் வீடியோலாம் அட்டாச் பண்ணி விட்றேன். பட் கொஞ்சம் வலிக்குது, ஏன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிச்சு. பட் இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் கொஞ்சம் அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால நம்மளால் சுற்றி பார்க்க முடியல. விடுங்க, பார்த்துக்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட்டு, பட் இன்றைக்கி ஒரு கிளைமேட்டு டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இந்த கிளைமேட்டை. நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு ஜஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மழை நினைவு அந்த ஒரு ஃபால்ஸுக்கு போவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து அப் அண்ட் டவுனுக்கு ஒரு 200 பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்களா அப் அண்ட் டவுன் போய்ட்டுறதுக்கு. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நினைக்கிறேங்க. 5 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் வரும். ஒரு 300 ரூபா ஒரு பைக் டாக்ஸியில். ஐ திங்க் இட்ஸ் குட், நல்ல ப்ரைஸ் நினைக்கிறேன். ஸோ போவாங்க. என்ட்ரன்ஸ் ஒரு 50 பைசா வராங்க. நம்மள ஃபாரினர்ஸ் கண்டிப்பாக 100 பைசா கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பிளான் இஸ் ஓகே. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போக போகிறோம். இப்போதைக்கு நான் லைட்டாக ஒரு டீ குடிப்போம், அதுக்கப்புறம் கிளம்புவோங்க. இப்போதைக்கு ஹெல்த்தில் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ ஒரு காஃபி அடிச்சிடும். ஸோ கிளம்புவோமா டுவர்ட்ஸ் நம்ம தும்மலோக் வாட்டர் ஃபால். அந்த ஒரு வாட்டர் ஃபாலுக்கு நம்ம கிளம்புவோமா மக்களே. நம்ம பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணோம். மழை பார்த்திங்கன்னா நின்றுச்சுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கிளம்பி அங்கே போயிட்டுருக்கோம். நம்மளோட பிளான் கவாசனாக இருந்துச்சு. பட் வந்து பிளான் மாதிரி இந்த தும்லோக் வாட்டர் ஃபாலுக்கு போகிறோம். மழை நிமிடம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நம்மளோட ஃபுல் டே ட்ரிப்பையும் வந்து வித்தினை கேன்சல் பண்ணிடுவோம். காலையில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ நம்மளும் வந்து ஜாலியாக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட மிஸ்டர் மைக்ரேட்டர். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அதை ஃபஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன். அண்ட் தென் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ட்ரிப் பண்ணிகிட்ருக்கோம். லைக் இன்டர்நேஷ்னல், டொமஸ்டிக் அண்ட் தென் நம்மளோட லோக்கல் ஹைட் அண்ட் ஜெம்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிங்க. நான் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ரியல் கண்டென்ட் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். விச் இஸ் நம்ம பேக் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பான மக்களுங்க ஆக்சுவலாக. ஹலோ, yeah, I'm going to Tumlog. You are bike? Yeah, motorbike. Yeah. Let's go. How much? 200. Back and forth. Yeah, okay. I need ATM to get money. Okay. Let's go to the near ATM. Okay. Yeah. மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பான மக்கள். வந்தோம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசணும், அவ்வளோதான். 50 காசுக்கு ஒரு 300 வாங்க. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வரும். ஸோ போவோம், அவ்வளோதாங்க ட்ராவலு, வேறு என்ன. அன்பான மக்கள், அன்பான ஊர். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேக் கொஞ்சம் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் நம்ம வந்து ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் டுவோர்ட்ஸ் தும்மலோக் ஃபால்ஸ். ஏடிஎம் வந்து எடுத்து பார்த்தோம், ஒர்க் ஆகலைங்க. நம்ம கார்டு ரீட் ஆகலை. ஸோ திரும்பி இன்னொரு ஏடிஎம் போகலான்ருக்கேன். கிளம்பியாச்சு. லெட்ஸ் கோ. அது போகிற கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குல்ல. நம்மளுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சரி நம்ம போவோம் மக்களே. போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணுறேன். ஏரியாவுக்கு வந்துடும். நல்லாவே இருக்குங்க இங்கே.
எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரத்தில் ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு சொல்ல போனால். அப்படியே அங்கங்கே ஃபுல்லாக அடர்ந்த காடு சொல்ல போனால் தென்னை மரங்கள் கூட நிலச்சிருக்கு. ஏன்னா நம்ம பீச் இருக்கிறதுனால மலை மேலே ஒரு தென்னை மரங்கள் நிறைஞ்ச ஒரு காடுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் அங்கங்கே தென்னை மரங்கள் பயங்கரமாக இருக்குல்ல. ஜஸ்ட் நீங்கள் பார்த்து அந்த ஒரு நீங்களே ஃபீல் பண்ண, நீங்களே ரைட் பண்ணி போகிற ஒரு ஃபீலை வந்து எடுத்துக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏரியா. அண்ட் தென் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹலோ, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போகிறதுக்கு தனி ஒரு இடம் வச்சுருக்காங்க. சொல்ல போனால் இவங்க வந்து ஒரு 600 மீட்டர் இருந்து கூப்பிட்டு போவாங்க. விச் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது நம்மளோட அந்த வாட்டர் ஃபால். நான் பார்த்தீங்கன்னா நடந்தே போகிறேன்னு சொல்லிட்டேங்க. ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையும் போட்டுருவாங்க நோ ஃப்ளையிங் ஆஃப் ட்ரோன் ஜோன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரோனை பறக்க விட முடியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் இங்கே மக்களே. அதிகபட்சம் நான் கூட பறக்க விடலான்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப உள்ளே இருக்க ஒரு ஊர், சொல்லப்போனால் ரிமோட்டான ஏரியாஸ். ஆனால் பட் வந்து இப்போலாம் நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் அந்த ஒரு வேல் ஷார்க் வாட்சிங் வந்து அப்புறம் நிறைய மக்கள், லோக்கல் மக்கள்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வேல் ஷார்க் வந்ததுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் அந்த இடத்துல, அண்ட் தென் ரெஸ்டாரண்ட்டு, கன்வீனியன்ஸ் ஸ்டோரு, கடை, கண்ணி எல்லாமே வந்துருச்சு சொல்ல போனால் இந்த ஒரு வேல் ஷார்க் வாட்சிங் வந்தப்புறம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இன்கம் சொல்ல போனால். ஏன்னா நம்மள மாதிரி மக்கள் வந்தால் தான் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் இருக்க மக்கள்லாம் வாழ முடியும். லைக் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது தொழில், லைக் அக்ரிகல்ச்சர் இருக்குது. பட் அப்படி இருந்துமே இது மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மெயினான சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு வச்சுக்கலாமே. விச் இஸ் அவங்க ஆஃப் சீசன் அப்போ அவங்க வந்து அக்ரிகல்ச்சர்ன்றது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு நார்மல் கிளைமேட் அப்போ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் மட்டும்தான் விளையும். ஸோ அதனால் அதிகபட்சம் இப்போலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மழை ரொம்ப பெஞ்சுதுன்னா இங்கெல்லாம் ஃப்ளட்டு கூட வரும். நான் சொன்ன மாதிரி தான் வாட்டர் ஃபால் அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கணும், ஓகேவா? அங்கே போய்ட்டு காட்டுறேங்க. இப்போயே லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே போய் ஒரு ரியல் ஃபீலாக உங்களுக்கு காட்டிட்டுறேனே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சி மக்களே. சொல்ல போனால் அந்த ஒரு இடத்துக்கு, இந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் துமலோக் அந்த வாட்டர் ஃபாலுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். தண்ணி என்னங்க கூமப்பட்டி தண்ணி. இங்கே வந்து பாருங்கள் சர்பத் மாதிரி இருக்குங்க. கலரே பார்த்தீங்கன்னா சர்பத் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. உள்ளே இருக்க அந்த வெள்ளையாக இருக்க அந்த அடியில் இருக்க அந்த மண்ணு ஃபுல்லாக தெரியுது சொல்ல போனால். ஸோ இதான் அந்த ஒரு வாட்டர் ஃபால். நம்ம இன்னும் கொஞ்சம் நடந்து போகணும். பட் வந்து இங்கே தான் நம்ம வந்து உள்ளே வந்து டிக்கெட் ஃபீ கொடுத்துட்டு அப்புறம் அங்கே போய் பார்ப்போம். விச் இஸ் ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட ஊரெல்லாம் இது மாதிரி பார்த்துருக்க மாட்டோம் மக்களே. ஸோ இப்போயே வந்து பேக் பண்ணிவிட்டு நேராக வந்துடுங்க இங்கே பிலிப்பைனுக்கு. விச் இஸ் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 7000 சில்லறையிலே அந்த லெவலில் நீங்கள் போட்டலாம் டேரக்ட் டிக்கெட்டு. இப்போலாம் வந்து கொஞ்சம் சீப்பாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வரணும். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும் இந்த கண்ட்ரிக்கு. ஸோ அந்த ஒரு காசுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான இடம். ஸோ நம்ம உள்ளே போய் கொஞ்சம் பார்ப்போம். ஜஸ்ட்டு வெளியே இருந்தே பார்க்கக்கூடாது. உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன், நல்ல ஒரு வியூவோடு காட்டுறேன், ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீ கட்டுவோம். என்ட்ரன்ஸ் ஃபீ கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவோம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு 50 பைசா வாங்குறாங்க. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபாங்க. 75 ரூபா நம்ம ஊர் காசு. கரெக்டாக சொல்ல போனோம்னா 50 ரூபானா 75 ரூபா. கரெக்டாக எக்ஸாக்டாக 75 ரூபான்னு நினைக்கிறேன். திருப்பி காட்டா இந்த இடமே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க இடமே பார்த்தீங்கன்னா அந்தளவு அழகாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு உட்காரத்துக்கு கூட காசுங்க. காட்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா 300 பெசோ. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 450 ரூபா. சரி நம்ம உள்ளே போவோம். வெல்கம் டு தும்லாக் வாட்டர் ஃபால் சொல்லி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சைடில் நின்று அப்படியே ஜஸ்ட் வந்து இதை ரசிச்சுட்டு அப்படியே போயிடலாம். எந்த ஒரு காட்டேஜ்லாம் நம்மளுக்கு வேணாம், ஓகேவா மக்களே? ஏன்னா நம்ம ஃபுல் பட்ஜெட் தான். ஸோ வந்து ஜஸ்ட் நீங்கள் உட்காந்துட்டு போகிறதுக்கு எதுக்கு நீங்கள் காசு தரணும்? நான் கேட்குறேன்னா இல்லையா? இந்த சேரில் உட்காந்து உட்கார முடியாதா, இல்லை அங்கே தான் உட்காந்து உட்கார முடியாதா? அதெல்லாம் அப்படி தாங்க இருக்கும். ஒவ்வொரு டூரிஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கேட்பாங்க காசு. ஸோ பார்த்துட்டு இருந்துங்க நீங்கள், அவ்வளோதான். பட் தண்ணியை பாருங்கள். நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் நம்ம அங்கே போவோம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒரு அல்டிமேட்டான துமலோக் எனக்கு ஃபீல் பண்ணுறது தெரியல. துமலோக் வாட்டர் ஃபால் உங்களுக்காக. அம்மா இப்படிப்பட்ட வாட்டர் ஃபால் சொல்ல போனால் என்னோடய ஃபஸ்ட் டைம். விச் இஸ் அந்த ஒரு க்ரீனரியாக இருக்குது. அந்த பாசன் மேலே பட்டு ஒரு வாட்டர் ஃபால் விழுகிறத ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் லைஃப் டைமில் சொல்ல போனால். ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் கிறிஸ்டன் கிளியரான வாட்டரோட. ஸோ பார்த்து நடந்து போங்க. அது இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அண்ணாந்து பார்த்துட்டு போயிட்டு கீழே வந்துட்டோன்னா சம்பவம் தான். மக்கள் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. குளிக்கலாம் மாட்டேங்க இங்கே.
அவ்வளோதாங்க. இனிமேட்டு என்ன வேணும், ஜஸ்ட் நம்ம அவ்வளோதான் குதிக்க வேண்டியதான். சரி ஓகே, நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே குதிக்கிறேங்க. நம்ம வந்து என்றைக்கும் குளிச்சிடணும். இது மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டோன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது தாங்க வராங்க. வாவ், நம்மளோட அந்த மேகாலயா ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வாட்டர் ஃபால் இருக்குது. சொல்லப்போனால் அதான் சொல்கிறேன்ல, இந்தியாவில் இல்லாத எதுவுமே கிடையாது. பட் இங்கேயும் தான் அது மாதிரி இடங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடம். டிசம்பர் டைம்லாம் வந்தீங்கன்னா இந்த ஒரு கிறிஸ்டன் கிளேர் வாட்டர் நீங்கள் வந்து மேகாலயிலையும் பார்க்கலாம். ஸோ அதிகமான மக்கள் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க. பார்த்து நடந்து போகணும். எல்லாம் ஸ்லிப்பரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. யாரும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து இங்கே பேக்கெலாம் இங்கே வச்சுட்டு என்ஜாய் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? உயரமாக இருக்குங்க, அங்கேருந்து ஊற்றுது. பிடிச்சிருக்கா? ஜஸ்ட் வந்து உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வாட்டர் ஃபால் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் நம்ம வந்து பேக் எங்கே வைக்கிறது இல்லை, பேக் எங்கேயாச்சும் வைப்போம், பேக் வச்சுட்டு நேராக போய் குளிக்க போவோங்க. ஒரு வாட்டர் ஃபாலில் ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டெப்பிங்க கொடுத்துட்றாங்க. ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை வச்சு போய்க்க வேண்டியதான். நம்ம பேக்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிட்டேன், சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு குளிச்சுட்டு வருவோம், பார்த்துக்கலாம். ஓ சாமியோ அப்படின்னு குளிச்சலாம் இருக்கேன். ஐயோ எவ்வளோ ஆளுங்களாக இருக்குன்னு தெரியல. ஜஸ்ட் வந்து ஸ்டெப்ஸு கீழே வச்சு பார்ப்போம். வேற மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலே படுது. வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரியல் ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தண்ணியில் பட்டுருவாங்க. அப்பா ரொம்ப உயரமாக இருக்குங்க. ஸோ பி சேஃப். இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கல்லுக்கில் மேலே நிற்க வந்துச்சுன்னா அவ்வளோதான், சரியான உயரங்க ஆல்மோஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்துருக்கணும். பி அவர் ஆஃப் ஃபாலிங் த ராக்ஸ் மட் அண்ட் அங்கே பார்த்தீங்களா, அதான் சொன்னேன், அதுக்குள்ளே சம்பவம். சரி ஓகே, தண்ணி போட்டுருக்கோமா? மக்களே, ஒரு வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா நீட்டாக குளிச்சு முடிச்சாச்சு. சரியான வாட்டர் ஃபால். இங்கேருந்து போகவே தோணல. பட் வந்து நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக போகணும். நம்ம அவரும் மனசு விட்டுறாங்க. இல்லாட்டி இது திரும்பி நம்ம நடக்கணும், அதுவும் ஏற்ற இறக்கத்தில் இறங்கி போகணும். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த வாட்டர் ஃபாலை நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் வந்து இந்த ஒரு ரியல் ஃபீலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாட்டர் ஃபாலை பார்த்தீங்கன்னா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. கொடுக்குற காசுக்கு ஒத்துன்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா இருக்குங்க சொல்லப்போனா. ஏன்னா இங்கே இருக்க அந்த ஒரு ஃபோட்டோஸ்க்காக ரெடி பண்ண இடங்களாக இருக்கட்டும், இந்த பேம்புவாக இருக்கட்டும். பட் இந்த ஒரு இடம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாசான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பச்சையாக இருக்குது. ஸோ பயந்து தான் போகணும். பட் வந்து இது கொஞ்சம் நார்மலானது தான், பிரச்சனை இல்லைங்க. பட் வந்து தண்ணி கலரை பார்த்தீங்களா, இதில் தெரியல உங்களுக்கு. இது ஜஸ்ட் ஃபால் ஆகிட்டு இருக்குது. சின்ன ஒரு வாட்டர் ஃபால்.
ஏன்னா என்னோட கணக்கு பார்த்தீங்கன்னா அது வாட்டர் ஃபாலாக கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு தண்ணி ஊற்றுது அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் யாராச்சும் கேட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் இங்கேருந்து. ஓகேவா, நன்றி. இந்த ஒரு இடத்துக்கு கிளம்புவோங்க. ஏரியா த தும்மலாக் வாட்டர் ஃபால்லேருந்து நம்ம ஒரு விடை பெறுவோம். நன்றி இந்த ஒரு வாட்டர் ஃபாலுக்கு, ரொம்ப அழகான ஒரு வாட்டர் ஃபால். ஸோ வந்தீங்கன்னா அந்த ஆஸ்லோ ஏரியாவில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் வெல் ஷார்க் வாட்சிங் கண்டிப்பாக வேறு லெவல் ஒர்த்தாக இருக்கும். ஸோ போமா, ஏன்னா என்ட்ரன்ஸ் ஃபீ ரொம்ப கம்மி. உள்ளே போகிற அந்த ஒரு வாட்டர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டான டைம் நினைக்கிறேன். ஸோ ஐம் லாக்கி. சரி போங்க. அது நீங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லா இடத்துலையும் போட்டுருவாங்க நோ ஸ்மோக்கிங். ஆனால் இங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா சரியான ஒரு சிகரெட் அடிக்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு எலக்ட்ரிக் சிகரெட்டோட ஸ்பீட் அடைகிறாங்க சொல்ல போனால். ஃபுல்லாக அதுதான் அவங்களுக்கு வாழ்நாளில். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. அதனால் இங்கெல்லாம் போர்டை போட்டு அப்படியே தவிர்த்துறாங்க, இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அதில் பயத்தில் எடுத்துறதில்லை மக்கள். போமா, கடைசியாக வந்துடுவா அப்படியே ஒரு வியூ வேற மாதிரி சான்ஸ் இல்லை. வேற மாதிரி ஒரு வாட்டர் ஃபாலுங்க. சரி போவோம். இங்கே இருக்க அதிகபட்சமான மக்கள் பார்த்திங்கன்னா நடக்கவே மாட்டாங்க வீட்டுக்கு. இங்கே பாருங்கள், நான் மட்டும் தான் நடந்துகிட்ருக்கேன் இந்த ஒரு ரோட்டில். எல்லாம் வண்டியில் போயிட்டாங்க. ரொம்ப நடந்த மாதிரி இருக்காங்க இந்த ஊரில். நம்ம ஊரில் வாட்டர் ஃபாலுக்கு கண்டிப்பாக நடந்தே ஆகணும். பட் இங்கே இருக்க மக்கள் அப்படி கிடையாது. வரும்போது பார்த்து ஒரு அமெரிக்கனை ஜோடி வந்துருக்காட்டுக்கு ஆள் கோளாறு காட்டுறாரு. ஸோ சொல்ல முடியாது, இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. தப்பாலாம் இது இல்லை. ஸோ மக்களே திரும்பி போகிற அந்த ஒரு வழி பார்த்தீங்களா, ஃபுல்லாக கடல். மலை மேலேருந்து அப்படியே இறங்கிட்டு இருக்காங்க. கடல் பார்த்தீங்கன்னா லாங்கில் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அழகாக அப்படியே இருக்குது இந்த ப்ளூ கலர் அந்த ஒரு மலை. வேறு மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. வந்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னேன். அரை மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ரீச் ஆகிடுச்சு. ஸோ போகப்பட மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நடந்தே வந்தோம் அந்த ஒரு வாசல் வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஸோ டைம் கொஞ்சம் எடுத்துச்சு, மன்னிச்சிங்க. இங்கே இருக்க ஆட்டுக்குட்டிங்க பிலிப்பைன் ஆட்டுக்குட்டிகள் சொல்ல போனால். பிலிப்பைனில் பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தாச்சுங்க, நம்ம ஊர் ஆடு மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்டாக நினச்சேன் நான் கூட. ஆனால் மித்த ஊரில் தான் அந்த வின்ட்ரு அந்த மழை பனிப்புள்ளி இடம்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மித்த ஏரியாலாம் நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஊர் மலைகளில் இருக்க ஆடு மாடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் போய்ட்டுருக்கோம். நான் மறந்து போய் நம்ம ஊர் மாதிரி லெஃப்ட் நடந்துருக்கேன். ரைட்டில் வந்து நம்ம போகிறனால ரைட் சைடில் நடந்து போகணும். பண்ணிட்டு நான் ரெண்டாக போயிட்டேன். அது தெரியாமல் நான் பாட்டுக்கு நம்ம போயிட்டேன். கீழே போவோம். கீழே போய்ட்டு ட்ரோனை பறக்க விடுவோம். ஓகேவா, ட்ரோன் வியூ பாருங்கள். காலையில் எப்படி இருந்துச்சு இந்த ஒரு வானம், இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. கிளைமேட் வந்து இங்கே வந்து ப்ரிடிக்ஷனே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். காலையில் ஃபுல்லாக வெயிலாக அந்த ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயிலுங்க. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம பீச் சைடு போக போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணலாமா. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ட்ரோன் வீடியோ பார்த்துருவீங்க. போவோமா, போய்ட்டு நேராக அங்கே போய் ஃப்ளை பண்ணுறேன், அதை ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வந்தாச்சு. இங்கே தான் வந்து நம்ம நேற்று நைட்டு வந்து இறங்கியிருப்போம். அந்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டோங்க. அவ்வளோ நம்ம டிரைவர் கூட அங்கே உட்காந்துருக்காரு. நம்ம அவ்வளோ கூப்பிட்டு போனார்ல அவர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. அண்ட் தென் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டேன், காஃபி. சொல்ல போனால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 15 ரூபா வச்சா போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 50 ரூபா. இது 50 ரூபா. நம்ம ஊரில் 40 ரூபா வைப்பாங்க, 50 ரூபா. என்ன பண்ணுறது, டூரிஸ்ட் லொக்கேஷனு. அந்த இதை வந்து வாங்கிக்கிட்டு ஸ்நாக்ஸ் வந்து உள்ளே இருக்குங்க. நான் வந்து என்ன சொல்ல போகணுன்னா, சாப்பிட்றதே ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னை நானே இப்போ தான் நோட் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் நான் சாப்பிட்றதே இல்லைங்க சொல்ல போகணுன்னா. நம்ம வந்து நேற்று வந்து சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். மார்னிங் நம்மளோட ஷிப்பில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மதியானம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நைட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கினது தான். அந்த ஸ்நாக்ஸ் இன்னும் கிடக்குது, குக்கீஸ்லாம். ஸோ அதை வச்சு சாப்பிட்ருக்கேன். 2 நேரம் சாப்பிட்டுருந்தேன். இப்போ வந்து அப்படியே 1 நேரம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 3 நேரம், 2 நேரம் ஆகிடுச்சு, அப்புறம் இப்போ 1 நேரம் ஆகிடுச்சு. அண்ட் தென் இது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அண்ட் தென் பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்குது. வரட்டும், வந்தோடனையும் நம்ம போவோம். நான் பார்த்திங்கன்னா மாற்றி தெரியாமல் போய் அங்கே உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஊர் ரோடு பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு பஸ்ஸெல்லாம் போகிற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டேன். அப்புறம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு இந்த பக்கம் வரணும்னு சொல்லி அவர் சொன்னாங்க. எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. சிபு போகிறேன்னே, இங்கே உட்காரு அப்படின்ட்டாங்க.
சரி ஓகே மக்களே, வரட்டும், சாப்பிடுவோம். ட்ரோன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது சுமார் ஓகேவா, அது சுமாராக தான் இருந்துச்சு. சரி அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்போம் ஓகேவா. இன்னும் கொஞ்சம் நம்ம பக்கலோத அந்த ஏரியாக்கெலாம் போவோம், பயங்கரமாக எடுக்கிறோம் ஓகேவா. ஏன்னா லகுன் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அளவில் தெரில, இல்லாட்டினா விட்டு எடுத்துருப்பேன். அப்பயும் லைட்டாக தெரிஞ்சுதுங்க. சரி பஸ் வரட்டும்னு ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான், அதில் வந்துடுங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:20 நினைக்கிறேன், இன்னும் ஒரு 1:10 நினைக்கிறேன். ஸோ வந்துச்சுன்னா அப்படியே ஏறிட்டு கிளம்பலாம். இவரோட ஊரை பற்றினா விட்டுட்டு போகிறோம். ஊராக அடித்து சொல்ல போனால் அவ்வளோ அழகான ஊர். நம்ம நேற்று நைட்லாம் வந்தது என்னங்க, இப்போ பாருங்கள் அந்த வியூவை. சொல்ல போனால் அந்த ஒரு விளாக் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வியூக்காக தான் லாஸ்ட் 2 விளாகு. ஃபஸ்ட் விளாக் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் விளாகு ஃபஸ்ட் விளாக்ன்றா ஸ்டார்டிங் விளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு தும்மக்குளோ வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஒரு ஃபீனிக்ஸ் ஒரு மணி நேரம் 2.5 மணி நேரம் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கும். 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர்லேயே போவாங்க, சிபு சிட்டியோட அவுட்ரு. ஸோ அழகாக இருக்கும், உங்களுக்கு நான் காட்டிகிட்டே வரேன். ப்ளீஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த ஒரு ரியல் ஃபீலை, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்களா லகுனு, சரியான லகுனு, சரியான அழகாக இருக்குது. அதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக கட்டிக்கிறீங்க, அந்த ஒரு கேஃபே அது மாதிரி விஷயங்கள்லாம் கட்டிக்கிறீங்க. சரியான அழகாக இருக்குங்க. வருடம் நம்ம கடவுள் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் முன்னாடி வந்து தாண்டிட்டேன், கேமரா அனுப்புறதுல போயிடுச்சு. உங்களுக்கு காட்டுறேன் திரும்பி நினைக்கிறேன். கொஞ்சம் கடல் பக்கத்துலேயே தான் போவோம், ஏன்னா உள்ளே வந்து போகவே போகாதுங்க. நம்ம வந்து வழி தொடர்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த கடல் கோஸ்டல் ஏரியா சைட் மட்டும் தான் நீங்கள் வந்து வண்டியிலே போக முடியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடர்ந்த காடு, மலைகள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி தான் இருக்குது, மலை தான் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் என்னோடய வாழ்நாளில் இதுதான் டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப் சொல்ல போனால். அதிகபட்சமான லேண்ட்ஸ்கேப் பார்த்துருக்கேன், இன்னும் டெசர்ட் கூட தான் பார்க்கலாம். ஸோ டெசர்ட்டும் நல்லா பார்த்துருவோம், பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் பண்ணுவோம். இந்த ஒரு இடத்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த ஒரு கிளிஃப் வியூவோட வேற மாதிரி இருக்குல்ல. சடன்லி பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் கேமரா ஆன் பண்ணேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஐ திங்க் வி ஆர் இன் ஆஸ்லப் டவுன், அந்த ஒரு டவுனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே அழகாக இருக்குங்க இந்த ஊரில், வேற மாதிரி இருக்குது எல்லா ஊருமே. அப்படியே ஒரு உயரமான இடத்துலேருந்து அப்படியே இந்த பீச் வேற மாதிரி தெரியுங்க. காட்டுறேங்க பார்த்தீங்க. பட் இந்த கிளிஃப் ஏரியா வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஐயோ தாண்டிட்டு நினைக்கிறேன், பட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். இங்கே வந்து பீச்சு அப்படின்ற ஒரு லகுன் தெரியுதா, வெளியே பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியான ஹீட்டு. அப்படியே நல்லா எனக்கே தெரியுது இங்கே வரைக்கும் லைட்டாக. ஏசி ரொம்பலாம் அதிகமாக இருக்குது, ஃபுல்லாக மலையாட்டு. மீன் பிடிச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன், என்ன பிடிக்காது. சரியான ஒரு வாழ்க்கையில் ஒரு சிம்பிளான வாழ்க்கை. ஜஸ்ட் வந்து அன்னைக்கு அவங்க அந்த பொழுது ஓட்டினா போதுன்ற மாதிரி வாழ்கிறாங்க ஜாலியாக. ரொம்ப கூட்டுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பை. ஆக்சுவலாக அதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம் சொல்ல போனால். இங்கே வந்து நீங்கள் அதிகபட்சமான கண்டெய்னர்ஸ் நிறைய வருது ஆப்போசிட்டில். விச் நம்ம போர்ட் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கு. இங்கேருந்து இன்னொரு அடுத்த ஒரு ஐலாண்டுக்கு போகலாம், மெயினான ஒரு ஐலாண்டு. அந்த ஒரு ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா போகணும்னா ஏதோ ஒரு ரூட்டு. ஸோ அந்த ரூட் வந்து இதை யூஸ் பண்ணி அவங்க போயிட்டுருக்காங்க. பட் பஸ்ஸு வந்து ரொம்ப ரொம்ப புழுங்குதுங்க, தெரியும் நினைக்கிறேன். தடவை ஆடுது. ஆனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி தாங்க அந்த ப்ரைஸ் நம்ம அதில் நம்ம 400 ரூபா, அந்த 420 ரூபா நினைக்கிறேன் திரும்பி நம்ம போகிறதுக்கு. ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சைடு வந்து உட்காந்து வந்துட்டாங்க. அதனால் அப்படியே ஆப்போசிட் வந்துடுமா. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் அந்த ஒரு லேண்டுக்குள்ளே போகிற ஏரியா. சொல்ல போனால் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடல். பட் வந்து நீங்கள் கடல் வியூவே பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் மவுண்டன் வியூஸ் நம்ம பார்த்து போவோமே. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அந்த ஒரு மலை பகுதி பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குன்னு. நம்ம பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில் போய்ட்டுருக்கோம். புரியுதா? கேட்டால் நான் போயிட்டு வந்தோம், பட் வந்து உங்களுக்கு திரும்பி காட்டிடுறேன்.
இங்கே வந்து அதிகபட்சமான மக்கள் பார்த்திங்கன்னா லைக் பேஸ்கெட் பால், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாலிபால் தான் இருக்குது. பட் அதிகபட்சமான மக்கள் பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் வந்து ரொம்ப விரும்பி விளாட்றாங்க. நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல நிறைய இடத்துல விளாண்டுட்டே இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு சிட்டியில் இருக்கோம்னு நினைக்கிறேங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா வீடெலாம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன சின்னதாக அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு எனக்கு வந்து இது ஒரு ட்ரீம் சிட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு கிராமம், ஒரு சின்ன ஊர், அதில் சின்னோண்டு இது மாதிரி கடை போதும் வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை. தென் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இங்கே மரங்கள் பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குங்க. தென்னை மரம், இந்த ஒரு வாழை மரம், சொல்லப்போனால் நம்ம வாழைப்பழம் வாழை மரம் இருக்குல்ல, அந்த மரம்லாம் இருக்கும். அதிகபட்சமாக நீ க்ரீனியாக தான் இடம் பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஃபுல்லாக ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏரியா மாதிரி தான். ஹில் ஸ்டேஷன் ஒரு ஐலாண்ட் இல்லாமல், ஏன்னா நம்ம வந்து ஒரு உயரமான இடத்துல ஏறி இறங்கி ட்ராவலே பண்ணுவோம். நினைக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு பயப்படவும் தேவையில்ல. நிறைய ரெசார்ட் இருக்குது இங்கே. ஆக்சுவலாக நீங்கள் ஏதாச்சும் ஃபேமிலி வரீங்கன்னா ஒரு எனக்கு லக்ஸரியாகவும் இருக்கணும், நல்ல ஒரு வியூவாக இருக்கும்னா அது மாதிரி கிருஷ்ணாங்க பாருங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. பார்ட்னர்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் தான் பைக் கூட வந்துருக்கீங்க. ஒரு பைக்கு பார்த்திங்கன்னா 2-3 பேர் ஏறி போகிறாங்க. அதில் நான் வந்து மணிலாலையும் பார்த்தேன், சிப்பூலையும் பார்த்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஜம்ப் போகிறேன். ஆனால் அதுவும் இங்கே ஒரு ஊரோட டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம்னா அது ஒரு விஷயம். இந்த ஊரில் பார்க்க முடியாதுன்னா இந்த ஊரில் பார்க்குறத இந்த ஊரில் பார்க்க முடியாதுன்னா அந்த ஒரு விஷயம் தான். அந்த ஒரு பைக்கோடு சேர்ந்த ஒரு டாக்ஸி, பைக் டாக்ஸி. வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரேக் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். பிரேக் ஏரியானா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு ஹாஃப் ஆஃப் த நம்மளோட பயணத்தோட ஒரு ஹாஃப் இடம் சொல்ல போனால் ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிதுல்ல லாங்கில். ஸோ அந்த பஸ் தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் வந்து இதோட ப்ரைஸ் கம்மியாக வரும் சொல்லப்போனால் ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ். பட் வந்து அது என்ன பஸ்னால் நார்மல் பஸ்ஸு. நம்ம ஊரில் நார்மல் பஸ்லாம் இருக்குல்ல, லைக் வந்து விண்டோ பஸ்ஸு சொல்ல போனால் நம்ம ஏசி பஸ்ஸு ஏர் கண்டிஷனராக இருக்கும். பட் வந்து அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். பட் வந்து அதில் ஏசி இருக்காது. ஸோ அதை நோட் பண்ணிங்க. பட் அது வந்துருந்துச்சுன்னா அதை தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா சும்மா உள்ளே அடைச்சிட்டே போகிறது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டுங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பனாக அந்த அவங்க ஊர் காற்றை வாங்கிட்டு போனோன்னா செம்ம ஒரு ஃபீலாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குளிருது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ்ஸு வந்து துவைக்கலான்னு பார்த்தேன். பட் வந்து சம்பவம் ஆகிடுச்சுங்க ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, லாண்ட்ரிலையும் போட டைம் இல்லை, மழையும் அதுக்கேற்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ பிளான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பார்த்துக்கலாம். நம்ம வந்து நேராக இன்னும் நம்மளுக்கு அங்கே ஹாஸ்டல் போனோன்னா ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் போயிடலாம். போயிட்டு அங்கே லாண்ட்ரி இருந்துச்சுன்னா லாண்ட்ரி ஃபெசிலிட்டியில் போட்டு நம்ம துவைச்சிட்டு காய போட்டோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலைல காஞ்சிடணும். காயலைன்னா ரொம்ப சம்பவம் தான். ஸோ பார்ப்போம், நம்மளோட லக்கு தான். ஏன்னா லக் வந்து நம்மளுக்கு சுத்தமாக இல்லை, விச் இஸ் நம்ம ட்ரெஸ்ஸை துவைக்கணுன்றதில்ல. ஏன்னா வந்து நான் நேற்றுலேருந்து துவைக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் வந்துச்சுன்னா துணி துவைக்க முடியல. பார்ப்போம், நம்மளுக்கு லக் இருந்தால் துவைச்சிடலாம், இல்லாட்டினா வாய்ப்பு கம்மி தான். நம்ம நேராக பக்கலோ இந்த ஏரியாவுக்கு போய்ட்டு துவைக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நாங்கள் ஒரு 2 நாள் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, அந்த பஸ்ஸை காட்டுறதுக்காண்டி தான் நான் விளாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம பார்ப்போம், போவோம். உங்களுக்கு வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க மக்களே, நம்ம ஊர் நாற்று நட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அரிசி இங்கே விளைவிக்கிறாங்க சொல்ல போனால். இந்த மாதிரி இடங்கள் அதே ஆப்போசிட்டில் இன்னும் பகவல்லாம் போனீங்கன்னா நம்ம ஊர் தஞ்சாவூர் சைடு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சைடு மாதிரி இருக்குது. தஞ்சாவூர் நம்ம திருச்சியிலே நிறைய தாங்க பண்ணுவாங்க. ஸோ விவசாயன்றது இவங்களோட ஒரு பேக் போனால் கண்ட்ரிக்கு, இந்த ஒரு கண்ட்ரிக்கும் நம்ம ஊர் கண்ட்ரி மாதிரி தான். சரி, நம்மளோட ஊர் மாதிரி தான். இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அவங்க வெள்ளாமை பண்ணுவோம். இங்கேயும் மக்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சீசன் பார்த்திங்கன்னா வெள்ளாமை பண்ணுறாங்க. அவங்களுக்கு 2 தொழில் இருக்குது. டூரிசம் ஒன்று இருக்குது, அண்ட் தென் இது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. லோக்கலாக அந்த ஃபிஷிங் பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா இருக்குது அவங்கள்ட்ட தொழில். ஸோ ஜஸ்ட் அவங்க வந்து அந்த ஒரு நாள் வாழ்க்கைக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ பாருங்க, நம்ம ஊர் வாழை மரம் மாதிரியே இருக்குது. ஏதோ நம்ம டெல்டா ஏரியாவில் இருக்குல்ல அந்த ஒரு ஃபீல்டில் இருக்குது. ஆக்சுவலாக அப்படி தாங்க இருக்குது. பட் கொஞ்சம் அந்த வீடெலாம் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா ஒவ்வொரு வீடெலாம் வந்து நல்ல வீடாக அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஊரெலாம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு கடலோர பக்கத்தில் பகுதியில் இருக்குல்ல அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது. இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா நம்ம வரும்போதே பார்த்தோம்.
விச் இஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறாங்கல்ல அந்த மீனை வந்து இங்கே போட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகிட்டே இருக்குது. மீனாக இல்லை என்னன்னே தெரில, இது உப்பு ரெடி பண்ணுறாங்களா, பட் இந்த ஒரு மெக்கானிசமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னன்னே தெரிலங்க. பட் வந்து நான் ஜஸ்ட் வந்து கேட்குறேன் யாராச்சும் இந்த லோக்கல்கிட்ட இந்த ஒரு வீடியோ காத்தி கண்டிப்பாக தெரிஞ்சுதுன்னா அப்படி கீழே போடுறாங்க. வீடியோ எடிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நோ வழி வந்து கீழே போட்டுறேன் என்னன்றதை. ஐ திங்க் நம்ம மீன்லாம் கிடையாதுங்க, மீன்லாம் கண்டிப்பாக கிடையாது, வேறு எதுவும் நினைக்கிறேன். மீன் சொல்ல முடியாது, மீனாக கூட இருக்கலாம். நான் பார்த்தது இல்லை இன்ன வரைக்கும் இது மாதிரி. One day because tomorrow I have a flight. Huh? Oh, Bangla.